எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த பதிவில் நாம் துணை அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க இருக்கோம். நம்ம மெய்வழியை தொடங்கும் போதே தெய்வம் எப்படி எடுத்து வச்சுருக்காங்கன்னா ஆதியே துணை அப்படின்னு எடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன தெய்வம் சொல்லித்தர்றாங்க அப்படின்னா மனிதனானவன் ஒரு துணையோடு வாழணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லி தான் மெய்வழிவே தொடங்குறாங்க. நம்ம ஒரு விசேஷம் கொண்டாடுவதாக இருக்கட்டும், இல்லை ஏதோ எழுதுறதாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், வேதத்தை திறந்தோம்னா எடுத்த உடனே என்ன இருக்குது? ஆதியே துணை தான் இருக்குது. அப்போ மனிதன் மட்டும் ஒரு துணையை தேடிக்கொள்ள வேண்டியவனாக இருக்கிறான். அவசியமாக ஒவ்வொரு மனிதனும் ஒரு துணையை தேடி வச்சுக்கணும். இப்போ மற்ற மிருகங்களுக்கு இது கடமையாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த மிருகங்களுக்குமே துணை தேடுவது கடமையாக இல்லை. அதனால எந்த மிருகங்களும் துணையோடு இல்லை. நீங்கள் கவனித்து பார்க்கலாம். ஒரு பறவையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பறவைகளும் கூட்டமாக இருக்குது, ஆனால் துணையாக இல்லை. இது எங்கள் சித்தப்பா, இது எங்கள் மாமா, இது எங்கள் அத்தை, இது என் ஃப்ரெண்டு, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. கூட்டமாக பறந்து போகும், கூட்டமாக வாழுங்க. அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கழுகு இருக்குது. கழுகு என்ன பண்ணுமா, உயரமான மலையில் இருக்கிற உயரமான மரத்துடைய உச்சிக்கிளையில் தான் கூடு கட்டுமா. அதுவும் முள்ளெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, முள்ளில் வச்சு தான் கூடு கட்டுமா. கூடு கட்டிட்டு என்ன பண்ணுமா, அதோடைய இறக்கை இருக்குது பாருங்கள், இந்த இறக்கையில் இருக்கிற இறகுகளை ஒன்று ஒன்றா பிச்சு அந்த கூண்டில் ஃபுல்லாக அடுக்கி மெத்துன்னு பண்ணி அதில் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குமா. குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுக்கு இறக்கைகள்லாம் முளைச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குஞ்சு பறக்கிற பருவத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த தாய் பறவை என்ன பண்ணுமா, அந்த இறகுகள் அடுக்கி வச்சிருக்கல மெத்துன்னு அது ஒரு இறகையாக எடுத்து கீழே போட்டுருமா. அப்போ என்ன ஆகும், முள் குத்த ஆரம்பிச்சிரும்ல அந்த குட்டி பறவைக்கு. அப்போ அது வேறு வழியே இல்லாமல் பறந்தே போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுமா. அப்போ என்ன பண்ணுமா, இப்போ 5 குஞ்சு இருக்குது அப்படின்னா 5ல் ஒன்றா பறக்க ஆரம்பிச்சிருமா. அப்படியும் ஒரு சில குஞ்சு அந்த முள்ளோட வலியும் தாங்கிக்கிட்டும் அந்த கூண்டில் இருந்துச்சுன்னா அந்த தாய் பறவை என்ன பண்ணுமா, நீ தனியாக போய் வாழணும், உனக்கு துணையெல்லாம் கிடையாது, நீ ஏன் இன்னும் என்னுடைய ஆதரவுலையே இருக்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுமா, தன்னுடைய காலில் எடுத்துகிட்டு போய் கவ்விட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் ஏதோ மேகத்தோட உச்சியில் கொண்டு போய் போட்டு வந்துடுமா. நீ கீழே போய் உழுகிறதுக்குள்ளே நீ பறந்தே ஆகணும், நீ தனியாக போய் வாழ்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பறவை கூட தான் பெற்ற குஞ்சை கூட துணையாக வைத்துக்கிறது இல்லை. அதுங்க வருது, வாழுது, போயிடுது. இப்போ நம்ம வீட்டில் பார்க்குறோம், ஒரு பூனை இருக்குது. பூனை அந்த குஞ்சு எவ்வளோ அழகாக வளர்க்குது. அந்த பூனை குட்டி போட்டோன்னே பாருங்களேன், அது அப்படியே அந்த கவ்வும், இங்கே கொண்டு போய் வைக்கும், அங்கே கொண்டு போய் வைக்கும், யாரையும் பக்கத்தில் நெருங்க விடாது, சீரும், அப்படி பாதுகாப்பாக வளர்க்கும். ஆனால் அதே பூனைக்குட்டி கொஞ்சம் செவத்துலலாம் ஏறுற அளவுக்கு தானே இப்போ உணவெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த தாய் பூனை விரட்டி விட்டுரும், கூடவே வச்சுக்காது. அப்போ பறவைக்கு தெரியுது நமக்கு துணை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, விலங்குகள் எல்லா விலங்குகளுக்கும் தெரியுது நமக்கு துணை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மனிதனை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள், மனிதன் துணை இல்லாமல் வாழ்வதே கிடையாது. அவன் பிறந்த உடனே தாயின் துணை வேணும் அவனுக்கு, கொஞ்சம் வளர்ந்த உடனே தந்தையின் துணை தேவைப்படுது, அதன் பிறகு கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன ஆகுது, தாயிட்டையும் தந்தையிட்டையும் பகிர்ந்துக்க முடியாத நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்க முடியுது. அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களோட துணை, ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருந்தால் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதன் பிறகு கொஞ்சம் வயசு வந்த உடனே எதிர்பால் மேலே ஈர்ப்பு வருது. அப்போ என்ன ஆகுது, வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லிட்டு திருமண பந்தத்துக்குள்ளே போகிறான். அதன் பிறகு என்ன ஆகுது, வயோதிகம் வருது. அப்போ பிள்ளைகள் துணை. அப்போ மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஏதோ ஒரு துணையாக இருக்கிறான். துணை இல்லாமல் ஒரு மனிதனால் வாழவே முடியாது. ஏன் அப்படின்னா மனிதனுக்கு வச்சு படைச்சிருக்கிற பல குணங்களில் துணை தேட வேண்டியது அப்படிங்கிறதும் ஒரு அவசியமான குணமாக இருக்குது. மற்ற எந்த உயிரினமும் யாருமே இல்லாத அனாதையான ஒரு பறவை, அனாதையான விலங்கு அப்படின்னு சொல்கிறதில்ல. ஆனால் மனிதன் யாருமே இல்லாவிட்டால் அனாதை அப்படிங்கிற பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இவனுக்கு மட்டும்தான் கடமையாக இருக்குது. ஏதோ ஒரு துணையை தேடிக்கொள்ள வேண்டியது இவனுக்கு மட்டும் கடமையாக இருக்குது. துணைனா என்ன அப்படின்னா நமக்கு இது உதவும் ஏதோ ஒரு ஆபத்து காலத்தில் அப்படின்னு தான் தேடி வைக்கிறோம். ஆனால் தெய்வம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னுடைய கை கால்களே, உன்னுடைய உடல் அங்கங்களே உனக்கு துணையற்ற நாள் ஒன்று வருதும், அன்றும் உனக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒருவரை நீ இப்போவே தேடி வச்சுக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தேடி வச்சுருக்க துணையெல்லாம் பாருங்கள், எல்லாமே நமக்கு உதவி இல்லாத துணையாக தேடி வச்சுருக்கோம், நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய துணையாக தேடி வச்சுருக்கோம். தெய்வம் என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம கவனிக்காமல் ஏதோ ஒன்றை தேடி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா? அப்போ தெய்வ உத்தரவுப்படி நம்ம எப்படிங்க துணை தேடுறது அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். இப்போ தெய்வம் துணை தேடுவது மனிதனுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. துணை தேடாத ஒரு மனிதன் இருந்தால் அவன் மனிதனிலேயே சேர்த்தி கிடையாது, அவன் மிருகங்களில் தான் சேர்த்தி. துணை தேடாத மனிதனை அவன் இவன் என்று அழைக்காமல் அது இது என்று அழைக்கணும் அப்படின்னு தெய்வம் வேதத்தில் குறிப்பிடுறாங்க. அப்போ
துணை அப்படின்னா எது வந்து நிரந்தரமான துணை அப்படின்னா நம்முடைய தெய்வ துணை மட்டும்தான் நமக்கு நிரந்தரமான துணை. நம்ம தெய்வத்தை நம்ம துணையாக தேடி வச்சுக்கிறோம் பாருங்க, அது மட்டும்தான் நிரந்தரமான துணை, எக்காலத்தும் உதவக்கூடிய துணை. பாக்கி எல்லா துணையும் நமக்கு உதவுமா உதவாதான் கேரண்டி கிடையாது. இப்போ இந்த தெய்வ துணையை எப்படி தேடுறது, அதுக்கு தெய்வம் என்ன உளவு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். நம்ம தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே, மெய்வழியில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே இந்த அறிவுக்கு பொருத்தமற்ற செயல் எதுவுமே இருக்காது. தெய்வம் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதில் அறிவுக்கு பொருத்தமாக தான் தெய்வம் சொல்லியிருப்பாங்க. அப்படி இந்த தெய்வத்துணையை தேடுறதுல தெய்வம் வந்து ரொம்ப அறிவுக்கு பொருத்தமாக ரொம்ப அற்புதமாக ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப நுணுக்கமான விஷயமாக இருக்குது. இதை நம்ம வந்து கவனித்து கையாண்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ துணை அப்படிங்கிறத தெய்வத்தை நம்ம எங்கே வச்சுக்கிறது, எப்படி வச்சுக்கிறதுன்னு இருக்குல்ல. இப்போ தெய்வம் வந்து தூளத்திருமேனி தாங்கி வந்தாங்க. தூளத்திருமேனியராக அங்கே மெய்வழிச்சாலையில் வாசம் செய்தாங்க. அப்போ அனந்தர்கள்லாம் நிறைய அங்கே மெய்வழிச்சாலையில் குடியிருந்தாங்க. அவங்கள சுற்றி அந்த மெய்வழிச்சாலை தெய்வம் ஆசிரமம்னு குறிப்பிடுறாங்க. அந்த ஆசிரமத்தில் பல அனந்தர்கள் குடியிருந்தாங்க. ஆனால் தெய்வம் அவர்கள் தூளத்திருமேனியராக இருந்த காலத்திலையும் வேலை நிமித்தமாகவும் பிழைப்பு நிமித்தமாகவும் பல ஊர்கள்லையும் மற்ற அனந்தர்களும் இருந்தாங்க. மதுரையில் இருந்தாங்க, சென்னையில் இருந்தாங்க, மும்பையில் இருந்தாங்க, இல்லை வெளிநாடுகளில் இருந்தாங்க. எல்லா ஊர்கள்லையுமே அனந்தர்கள் இருந்தாங்க. இப்போ தெய்வம் தூளத்திருமேனியாக சாலையில் இருந்தாங்க. அவங்களுக்கு அங்கே இருக்கிற அனந்தர்கள் எல்லாத்துக்கும் தெய்வம் துணையாக இருந்தாங்க. இப்போ வெளியூர்களில் தெய்வத்தை நம்பிக்கிட்டு அந்த காலத்துலேயும் பல அனந்தர்கள் இருந்தாங்களே, அவங்களுக்கு யார் துணையாக இருந்தா அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ அவங்களுக்கு யார் துணையாக இருந்தானா தெய்வம் அவர்களின் உத்தரவுகளும் தெய்வம் அவர்களின் திருவாக்கும் தெய்வம் அவர்களின் வேதமும் துணையாக இருந்துச்சு. இன்று அரூபத்தில் இருக்கிறாங்க. இன்று அவங்க அங்கேருந்து எல்லாமே அவங்க அருள் பாலிக்கிறாங்க மக்களுக்கு. ஆனால் நம்மளை மாதிரி வெளியூர்களில் இருக்கிற இல்லை மெய்வழிச்சாலையிலே இருந்துக்கிட்டு வெளியூர்களுக்கு போயிட்டு வருகிற எல்லாருக்கும் எப்படி துணையாக தேடி வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வம் அதுக்கு அருமையான ஒரு உளவு சொல்லி கொடுக்குறாங்க. தெய்வத்தை நீ எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா தெய்வம் அவர்களின் வாக்கு தான் நமக்கு துணை, அவர்களின் வேதத்தில் சொல்லி உள்ள வாசகங்கள் தான் நமக்கு துணை. தெய்வம் வந்து என்ன உத்தரவுகள் இட்டிருக்காங்களோ அந்த உத்தரவுகள் தான் நமக்கு துணை அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வேதத்தையும் இந்த தெய்வமுருகன் உத்தரவுகளையும் அவங்க திருவாக்குகளையும் நம்ம எந்த இடத்துல துணைக்கு வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வம் அதுக்கு என்ன உளவு சொல்லித்தராங்கன்னா உனக்கு எண்ணம்னு ஒன்று இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்தில் இருந்தாலும் நமக்கு எண்ணங்கள் உதிச்சிக்கிட்டே இருக்குது. கடந்த கால கசப்புகளை நிறையா நினைக்கிறோம், எதிர்காலத்தில் நினச்சி பயங்கள் நமக்கு நிறையா வருது. அது இல்லாமல் குடும்ப பிரச்சனைகள், அது இல்லாமல் நமக்கு என்னென்னமோ தோணிட்டு இருக்கு. அது கண்டதை திங்கிறதுக்கு இங்கேருந்து தான் எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது. அதை பண்ணு இதை பண்ணு, பணக்காரனாக அவன் மதிக்கணும் இவன் மதிக்கணும், இதை பண்ணு அதை பண்ணு, இன்னும் சொத்து சேர்க்கணும், என்னென்னமோ உனக்கு இங்கேருந்து எண்ணம் உதிச்சிக்கிட்டே இருக்குல்ல. இங்கே எண்ணம் உதிக்கும் போது என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னா இந்த எண்ணத்தை எல்லாத்தையும் செயலாக ஆக்குறோம். இங்கே இந்த இடத்துல சரியா, இது எண்ணம், இந்த இடத்துல செயலாக்குறோம். இப்போ தெய்வம் நமக்கு என்ன குறிப்பிட்டு தர்றாங்கன்னா எண்ணெயை வந்து உன்னுடைய வாழ்க்கையின் துணையாக நடுவில் வையின்னு சொல்கிறாங்க. எண்ணத்துக்கும் செயலுக்கும் நடுவில் எண்ணெயை வையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கேருந்து நமக்கு என்ன வேணால் எண்ணெய் உதிச்சிக்கிட்டே இருக்கட்டும், நடுவில் தெய்வத்துடைய உத்தரவுகளையும் அவங்க வேதத்தையும் வச்சிட்டோம்னா இங்கே எல்லாமே ஃபில்டர் ஆகி இங்கே வரும்போது நன்மைகள் மட்டும்தான் வரும் நமக்கு. இதை தான் நம்ம அடிப்படையாக நம்ம மெய்வழியில் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சிக்காமல் தெய்வம் எங்கேயோ இருந்து நமக்கு நன்மை செய்வாங்கன்னா தெய்வம் எங்கே இருக்கிறாங்கன்னா நம்முடைய எண்ணத்துக்கு மிக அருகில் இருக்காங்க. சொர்க்கமும் நரகமும் எங்கே கட்டப்படுது, ஒரு நினைவெண்ணும் ஆகாயத்தில் தான் கட்டப்படுது. அப்போ இந்த எண்ணம் இதை நல்லா அவசியமாக கவனமாக எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. இங்கே எண்ணம்னு இருக்குது, இங்கேருந்து கண்ட குப்பைகளும் உதிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இதற்கடுத்து நம்ம வாழ்க்கையில் நடக்கிற தீமைகள் எல்லாம் எங்கெங்கிறதுங்க நடக்குது, இங்கேருந்து தான் நடக்குது, இந்த எண்ணத்துலேருந்து தான் நடக்குது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அசிங்கங்கள், நம்ம செய்கிற தவறுகள், நம்ம யாருக்கும் தெரியாமல் இருக்கும்னு செய்கிற தவறுகள் எல்லாமே எங்கேருந்து உதிக்கினா இந்த மனம் என்னும் எண்ணத்துலேருந்து உதிச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு எந்த வித தடுப்பும் இல்லாததுனால இங்கே என்னெல்லாம் உதிக்குதோ அதுக்கெல்லாம் இங்கே செயலாக ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இங்கே வந்து கடந்த கால கசப்புகள் வந்துச்சுன்னா இங்கே செயல் கோபமாக வருது. இங்கே எதிர்காலத்தை நினச்சி பயம் வந்துச்சுன்னா இங்கே வந்து கவலைகள் வருது. இங்கே வந்து என்னுடைய மதிப்பு, நான் என்னை எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இங்கே ஆங்காரமாக வருது. இப்போ இங்கே உதிக்கிற எல்லாத்துக்கும் நம்ம செயலாக இங்கே ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ நமக்கு என்ன ஆகுது, எக்கோடி கால வாழ்க்கையும் வீணாகுது, இந்த உலக வாழ்க்கையும் வீணாகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டுக்கு நடுவில் தெய்வத்தை வச்சிடணும். அவ்வளோதான். இங்கேருந்து என்ன வேணாலும் என்ன உதிக்கிட்டோம். ஒரு எண்ணம் உதிச்சிச்சுன்னா நம்ம சிந்திக்க வேண்டியது என்னென்னா
இந்த விஷயத்துக்கு தெய்வம் என்ன சொல்கிறாங்க? கடந்த கால கசப்புகள் நமக்கு நிறைய ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கே, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னு வேதத்தை படிக்கணும், அதை அந்த இடத்துல ஃபில்டர் பண்ணிடணும். எனக்கு எதிர்காலத்தை நினச்சி பயம் வருது, எனக்கு நோய் வந்துருமோன்னு பயமாக இருக்குது, எனக்கு மரணம் வந்துருமோன்னு பயமாக இருக்குது, எனக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது, என் பிள்ளைக்குட்டிக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது. இந்த பயங்கள் எல்லாமே இங்கேருந்து உதிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் தெய்வம் வேதத்தில் சொல்யூஷன் சொல்லி வச்சுருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வேதத்தில் விஷயம் இருக்குது. இதை கடந்துரு, இங்கே மட்டும் நீங்கள் கொண்டு போய் ஒரு தெய்வத்தை வச்சுட்டிங்கன்னா இங்கே உங்கள் வாழ்க்கையின் செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக சிறப்பாக அருமையாக இருக்கும். ஆனால் இங்கே தெய்வத்தை எடுத்துட்டிங்கன்னா இங்கே இந்த செயல்பாடுகள் எல்லாமே அசிங்கமாக இருக்கும். இங்கே தான் நம்ம துணையாக வைக்கணும். தெய்வம் இதை தான் நமக்கு சொல்லித்தர்றாங்க. உன்னுடைய செயல்லேருந்து திரும்பி பார்த்தீங்கன்னா உனக்கு எண்ணம் தெரியக்கூடாது, அதற்கு நடுவில் நாம் தெரியணுங்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிற செயல்களிலேருந்து திரும்பி பார்த்தோம்னா தெய்வம் தான் நமக்கு தெரியணும், அங்கே இருக்கிற எண்ணம் தெரியக்கூடாது. நமக்கு எண்ணத்துலேருந்து உதிக்கிற எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை அசிங்கமாயிடும். உதாரணத்துக்கு ஒன்று திங்கணும் அப்படின்னு நினச்சா தெய்வம் என்ன சொல்கிறாங்க, இந்த தொழிலில் எப்படி நடத்துறதுன்னா தெய்வம் என்ன சொல்கிறாங்க, இவங்கக்கிட்ட என்ன பேசுகிறது தெய்வம் என்ன சொல்கிறாங்க, மெய்வெளிச்சாலையில் எப்படி இருக்கிறது தெய்வம் என்ன சொல்கிறாங்க, எல்லாமே எல்லாம் ஒரு சுவாசம் கூட தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சு தான் விடணும். அதுதான் நிஜமான துணையை தேடிக்கொள்வது. இந்த துணையை தேடிக்கொள்வது மனிதனுக்கு மட்டும்தான் அவசியம். இந்த துணை தேடாதவன் மனிதனே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த துணையை நீங்கள் தேடி வைக்கலைன்னா எண்ணத்தின்படியும் மனதின்படியும் வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கையை ரொம்ப அசிங்கப்படுத்தி போய் சேர வேண்டியது தான். அதன் பிறகு எக்கோடி கால வாழ்க்கை தெய்வம் கொடுப்பாங்க, சொர்க்கம் நரகம் அவங்க கொடுப்பாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை ரொம்ப அசிங்கமாக ஆயிரும். அப்போ நம்ம எல்லாரும் கவனமாக நம்முடைய எண்ணத்துக்கும் செயலுக்கும் நடுவில் நம்ம தெய்வத்தை வச்சு வாழ்வோம். அந்த துணை ஒன்று தான் நமக்கு இறுதி வரை நிச்சயமாக கேரண்டியாக 100% கேரண்டியாக நம்மளை காப்பாற்றக்கூடிய துணையாக இருக்குது. மற்ற எல்லா துணையும் துணையே இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் நம்ம இனிமேல் இந்த பதிவை கேட்ட அடுத்த நாள்லேருந்து எல்லாருமே என்ன பண்ணுங்க, உங்கள் எண்ணத்துலேருந்து எது உதிச்சாலும் இது தெய்வம் என்ன சொல்கிறாங்க இந்த விஷயத்துக்கு கவனிங்க. நம்முடைய உடல்லேருந்து வெளியில் நின்று கவனிங்க. என்னுடைய எண்ணம் என்ன சொல்லுது, நான் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறேன், என்னுடைய எண்ணம் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கு, என்னை எதெல்லாம் தீமையில் தள்ள பார்க்குதுன்ட்டு எண்ணத்து கூடவே ஓடாதீங்க. எண்ணத்தை விட்டு வெளியில் நின்று அந்த எண்ணத்தை பாருங்கள். அப்போ அந்த எண்ணம் ஒன்று சொல்லுதுன்னா அதுக்கு தெய்வம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். அப்போ தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு நிறையா படித்தாகணும். நிறைய வேதத்தை படித்தா தான் தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும். இல்லைங்க நான் தனியாக தான் போகிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் நிறையா படிச்சுட்டேன், நான் நிறையா பணக்காரன், எங்கள் அப்பா பெரிய பணக்காரர், நான் பணங்கள்லாம் வச்சுருக்கேன், எனக்கு நல்ல அறிவெல்லாம் இருக்குது, நானே தனியாக போகிறேன்னா கண்டிப்பாக போவீங்க, கண்டிப்பாக மாட்டுவீங்க. அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு மனிதனின் மனமும் அவனை நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டே போகாது. அவன் ஏழை பரதேசியாக இருக்கட்டும், உயர்ந்த இடத்துல இருக்கிற பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், மனம் ஒன்று தான் ரெண்டு பேர்த்துக்கும். இவனுக்கு என்ன மனம் வேலை செய்தோ அதே வேலையை தான் அவனுக்கும் வேலை செய்யும். எல்லா மனிதனுக்கும் மனம் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். அந்த மனதை அறிவாக மாற்றுவதற்கு ஒரு அறிவாகார ஆசானின் துணை நிச்சயம் வேணும். அதனால தான் தெய்வம் சொல்லுவாங்க, நீ சோறு தண்ணி இல்லாமல் பொண்டாட்டி புள்ள இல்லாமல் ரோட்டில் படுத்து கிட ஏழை பரதேசியார், ஆனால் ஒரு அறிவாகார ஆசான் துணை இல்லாமல் இருந்துராத அப்படின்னு தெய்வம் நமக்கு சொல்லி தருவாங்க. தெய்வத்துணையோடு போபவர்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையில் வாழலாம். தெய்வத்துணை இல்லாமல் போகிறவர்கள் அவரவர்கள் பாடு. இந்த பதிவுக்கான தெய்வ திருவாக்கியம் படித்து இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் வாக்கியம், திருவாக்கியம் எண் 220, திருவருட்குறள். காலில் முள் தைக்கிறதே என்று செருப்பின் துணையை தேடுகிறார்கள், குளிர்கிறதே என்று சட்டையின் துணையை தேடுகிறார்கள், குடும்பம் நடத்த மனைவியை துணையாக தேடுகிறார்கள், வழிப்பயணத்திற்கு வழி தெரிந்த மக்களுடைய துணையை தேடுகிறார்கள். இப்படியெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் துணையை தேடிக்கொள்கிற இவர்கள் நெடுங்கால நித்திய வாழ்க்கைக்குரிய ஒரு துணையை ஏன் தேடிக்கொள்ளக்கூடாது என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நமஸ்காரம்.